அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஆம், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. அதுபோல கும்பம் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பலமிழந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது. இவ்வாறாக ஒருவர் ஜாதகத்திலே 11ஆம் இடத்துக்குரியவன் கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே வெற்றி காண முடியாது என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.